ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யா skaraikudisamayal. டுடே நம்ம சேனலில் பாலக்கீரை வச்சு ரொம்பவே சூப்பரான கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தமாக 2 அலசி வச்சுருக்க பாலக்கீரையை இது மாதிரி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை 2 தடவை அலசிக்கோங்க, ஏன்னா அதில் மண் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. கீரையில் இப்போ நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். பாலக்கீரையில் நிறைய தண்ணி வரும், அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னு தேவை கிடையாது. இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கீரை நல்லா ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சு தனியாக பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோட நம்ம சேர்க்கணும். கீரை நல்லா வதங்கி ஒரு 80% வெந்து நல்லா வந்துட்டுருக்கு. பாலக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. நிச்சயம் வாரத்தில் 2 தடவை பாலக்கீரை நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கீரை ஒரு 80% வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க 75 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் பாசிப்பருப்பு வேகும் போதே மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நல்லா கீரை சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கீரை வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரை கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நெய்யோடு சேர்த்து நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்பவே சுவையான பாலக்கீரை, அதே நேரம் சத்தான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.